வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். த ஃபாலோயிங் டேட்டா ரிலேட் டு த மார்க்ஸ் அப்டைன் பை 11 ஸ்டூடெண்ட்ஸ் இன் 2 tests. One held at the beginning of the year and other at the end of the year after intensive coaching. Test 1 19, 23, 16, 24, 17, 18, 20, 18, 21, 19, 20. Test 2 17, 24, 20, 24, 20, 22, 20, 20, 18, 22, 19. Do the data indicate that the students have benefited by coaching? இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம் பார்க்கணும். கொடுத்துருக்குது மார்க்ஸ் அப்டைன் பை 11 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது n<30ன்றதுனால ஸ்மால் சாம்பிள்ன்றதை நம்ம டிசைட் பண்ணிடலாம். அடுத்து இது ரெண்டும் பேட் அப்சர்வேஷன் சொல்லலாம், இல்லை டிபெண்ட் சாம்பிள், அதாவது ஒரே ஸ்டூடெண்ட் எழுதிய ரெண்டு சப்ஜெக்டோட மார்க்கு தான் இது. ஸோ இது ரெண்டுமே டிபெண்ட். த போத் த டெஸ்ட் ஆர் ரிட்டன் பை த சேம் ஸ்டூடெண்ட். இங்கே பாருங்கள், ஐடென்டிஃபிகேஷன் பார்ப்போம். த கிவன் டேட்டா ரிலேட்ஸ் டு த மார்க்ஸ் அப்டைன்ட் இன் 2 tests பை த சேம் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஹென்ஸ் த மார்க்ஸ் இன் 2 tests கேன் பி ரிகார்டட் ஆஸ் கோரிலேட்டட் and we use paired t-test. இங்கேயும் t-test தான் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம paired t-test யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நல்ல ஹைபாத்தசிஸ் ஃப்ரேம் பண்ணிடலாமா? என்ன சொல்லணும்? x1 பார் இஸ் ஈக்குவல் டு x2 பார். அதாவது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கோச்சிங்னால எந்த யூஸும் இல்லைன்றது. இந்த கோச்சிங் இஸ் நாட் யூஸ்ஃபுல். ஆவரேஜ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இஸ் சேம்ன்ற மாதிரி வருது. ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் என்ன சொல்லணும்? இதில் என்ன கேட்டிருக்காங்க? டு த டேட்டா இண்டிகேட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பெனிஃபிட்டட் பை கோச்சிங். அதாவது ஆஃப்டர் கோச்சிங்க்கு அப்புறம் அவங்க பெனிஃபிட் ஆயிருக்காங்களான்னு கேட்குது. அதாவது x1 பார் லெஸ் தென் x2 பார். அதாவது ஆஃப்டர் கோச்சிங் அவங்க ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்குறது. த கோச்சிங் இஸ் யூஸ்ஃபுல்னு அர்த்தம். இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம ஃபார்முலாக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வரும். x1 அதாவது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸ், x2 செகண்ட் டெஸ்ட் அதாவது அட் த எண்ட் ஆஃப் த இயர் நடக்கிற டெஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க். இங்கே டி என்னன்னு கேட்டால் x1 மைனஸ் x2. 18 மைனஸ் 17 இஸ் 2. 23 மைனஸ் 24 இஸ் -1. இந்த மாதிரி எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணி எழுதுறோம். இங்கே இந்த டி வேல்யூ இருக்குல்ல, இது ஃபுல்லாக டோட்டல் போடுறேன். ஸோ சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு -11. இதெல்லாம் டோட்டல் போட்டால் அப்போ டி பார் என்னது? அதாவது ஆவரேஜ் ஆஃப் டி என்ன? சிக்மா டி பை என். சிக்மா டி என்ன? -11. என் என்ன? மார்க்ஸ் அப்டைன் பை 11 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டிவைட் பை 11 இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ டி பார் ஈக்குவல் டு -1. ஸோ அடுத்த டேபிள் போட ஆரம்பிச்சிடலாமா? டி மைனஸ் டி பார். டி -1 தான் நம்ம டி பார். அப்போ டி மைனஸ் ஆஃப் -1 வந்து டி ப்ளஸ் 1ன்னு நம்ம போடணும் ஆன்சர். ஸோ டி ப்ளஸ் 1 2 + 1 3 -1 + 1 0 -4 + 1 -3 இதே மாதிரி ஆட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து அதாவது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்றதுனால டி மைனஸ் ஆஃப் -1 இஸ் டி ப்ளஸ் 1ன்னு வந்துடும். ஸோ திஸ் +1 எல்லாத்தையும் 1 1 ஆட் பண்ணிடும். ஸோ டி மைனஸ் டி டேஷ் கிடச்சிருச்சா? அதோடைய ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதாவது 3 ஸ்கொயர் 9, 0 ஸ்கொயர் 0, -3 த ஹோல் ஸ்கொயர் 9. இதே மாதிரி எடுத்துகிட்டு இதோடைய சம்மை கண்டுபிடிச்சிடணும். சிக்மா டி மைனஸ் டி பார். அதோடைய ஆன்சர் 58ன்னு வந்திருக்கு. புரியுதாம்மா? நமக்கு டி பார் தெரியும், சிக்மா டி மைனஸ் டி பாரும் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அதை வச்சு இப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் போடலாமா? அதாவது ஃபார்முலா போடலாமா? இப்போ த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இஸ் t equal to d bar by s by root 10, where in the s square is equal to sigma d minus d bar the whole square by n minus 1. So s square equal to sigma d minus d bar the whole square lastல கண்டுபிடிச்சோம் 58. 58 by n என்றது 11 ஸ்டூடெண்ட்டோட மார்க். ஸோ n minus 1 11 minus 1 அதாவது 58 by 10 5.8ன்னு வரும். s square 5.8 அதாவது வேரியன்ஸ். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் s என்னமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் s ஸ்கொயர் அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5.8 அதாவது 2.41. இந்த வேல்யூ கொண்டு போய் டி வேல்யூவில் போடணும். ஸோ டி ஈக்குவல் டு டி பார் பை எஸ் பை ரூட் 10. டி பார் -1 டிவைடட் பை எஸ் 2.41 டிவைடட் பை ரூட் 10. ரூட் ஆஃப் n 11 பீப்புள். ஸோ 11 போட்டாச்சு. இதோட ஆன்சர் -1.38ன்னு வருது. ஸோ மாடுலஸ் ஆஃப் டி என்ன ஆகும்? மாடுலஸ் ஆஃப் -1.38 that is equal to +1.38ன்னு வந்துடும். ஸோ கால்குலேட்டட் வேல்யூ முடிச்சாச்சா? அடுத்து டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். டேபிள் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எந்த கொஸ்டினில் கொடுக்கலனாலும் நம்ம எடுத்துக்க போகிற ஆன்சர் ஆல்ஃபா 5%. புரியுதாமா? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எந்த கொஸ்டின்லையும் கொடுக்கலன்னா நம்ம ஆல்ஃபா வேல்யூ 5% எடுத்துப்போம். தட் இஸ் ஈக்குவல் டு 0.05. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இந்த பேட் அப்சர்வேஷனுக்கு என்னது? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் n-1. n 11 ஸ்டூடெண்ட், 11 minus 1 10. அப்போ நம்ம டி வேல்யூ எதுக்கு பார்க்கணும்? 0.05 கமா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 10. புரியுதாம்மா? அதாவது உங்களுடைய லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 0.05 அண்ட்
டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 10. இங்கே பாருங்கள், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 0.05, டிகிரி ஆஃப் இது வந்து 10. ஸோ 10ல் 0.05க்கு, ஏன்னா மேலே 0.05 இருக்குது, இதோட ஆன்சர் 1.812. புரியுதாம்மா? ஸோ இங்கே பாருங்கள் 1.812. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இதுக்கு நான் பர்சன்டேஜை டிவைடு பை 2 பண்ணல. சப்போஸ், ஏன்னா இது 1 tailed டெஸ்ட். சப்போஸ் இப்போ 2 tailed டெஸ்ட்னால் நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த 5% டிவைட் பை 2 பண்ணிட்டு 0.025 காலமில் பார்த்துருப்பேன். புரியுதாம்மா? இங்கே வந்து 1 tailed டெஸ்ட்டுன்றதுனால நான் 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் காலமுக்கும் 10 டிகிரி ஆஃப் ஃப்ரீடமோட ரோவும் இன்டர்செக்ட் பண்ணுற இடத்துல உள்ள வேல்யூ, அதாவது 1.812 எழுதியாச்சு. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, டேபிள் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கன்க்ளூஷனுக்கு வந்துருமா? மாடுலஸ் ஆஃப் டி வந்து 1.38 which is less than the table value 1.812. அப்போது எப்போ calculated value less than table value இருக்கோ we accept the null hypothesis. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த சேஞ்சும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ the course is not useful. எந்த சேஞ்சும் இல்லை இந்த கோச்சிங்னால அப்படின்றது அர்த்தம். ஸோ the course is not useful. புரியுதாம்மா? அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.